சர்க்குருவே சரணம். ஒரு முறை சர்க்குரு அப்பா அவங்களுடைய வீட்டில் கணக்கன்பட்டியில நடந்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ எப்பவும் போல அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் அவரை சுத்தி உட்கார்ந்து இருந்திருக்காங்க. சர்க்குரு அப்பா கேட்டிருக்காங்க, சாமி யார் யாருக்கெல்லாம் ஆகாரம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ஆகாரம் வேணும் அல்லது ஏதாவது படிடா சாமி, படிச்சா தானடா கிடைக்கும், கேட்டா தானடா கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் நினைச்சிட்டு இருக்கையில அவரு யார் யாருக்கெல்லாம் ஆகாரம் வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அங்க வந்தவங்க எல்லாருக்குமே சர்க்குரு அப்பா கையால ஒரு வாய் சாதமாவது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தான் ஆவலோட காத்துட்டு இருந்திருக்காங்க. அதனால எல்லாருமே அப்படியே அமைதியா இருந்திருக்காங்க. அப்போ சர்க்குரு அப்பா சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஆகாரம் வேணாண்டா சாமி, உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா யாரும் என்ன கேட்கறதுன்னு தெரியாம அமைதியா இருந்திருக்காங்க. முதல்லயே யாருக்கெல்லாம் ஆகாரம் வேணாண்டா சாமின்னு கேட்டப்பவே கையை தூக்கி சாமி எங்களுக்கெல்லாம் ஆகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கலாம். இப்போ அவர் எங்களுக்கு ஆகாரம் வேணாண்டா சாமின்னு சொன்னப்பவாது சாமி எங்களுக்கு வேணும் சாமி அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் எப்போவுமே எல்லாருக்கும் சர்க்குரு அப்பாவை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதனால எதுவும் பேசாம அப்படியே அமைதியாக இருந்திருக்காங்க. எல்லாரும் பயத்தில் அமைதியாக இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையாக அவங்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய கையால் சாப்பாடு கிடைக்கணும்னு தான் வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் வாயை திறந்து கேட்கறதுக்கு ஒரே பயம். ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாரோ அல்லது திட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சர்க்குரு அப்பா இவங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, சாமி வயிறு நிறைஞ்சிருக்கிறவனுக்கு சாப்பாடு தேவைப்படாதுல்லடா, இவங்க யாருக்குமே பசி இல்லை போலடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள மாத்தி மாத்தி முகத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசியிருந்திருக்காங்க. பசிக்குதுன்னு சாமிகிட்ட சொல்லிடுவோமா சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்களே ஒழிய யாருமே சர்க்குரு அப்பா கிட்ட எங்களுக்கு ஆகாரம் வேணும் பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்போ ஒருத்தர் மட்டும் எழுந்திருச்சு, சாமி எல்லாருக்கும் ஆகாரம் வாங்கிட்டு வரவா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சர்க்குரு அப்பா கேட்டிருக்காங்க, ஏண்டா சாமி இங்க ஒருத்தனும் எதுவும் படிக்கலையேடா, அவனுக்கு வேணும்னா அவன் கேட்பான்லடா, நீ எதுக்குடா எந்திரிச்சு ஆடுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சாப்பாடு வாங்கிட்டு வரவான்னு கேட்டவர் சொல்லியிருக்காரு, சாமி இங்க எல்லாருமே பசியில தான் இருக்காங்க, ஆனா யாரும் எதுவும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க, உங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு சர்க்குரு அப்பா சொல்லியிருக்காங்க, ஏண்டா சாமி நான் தான் கேட்குறேன்ல, யாருக்கு என்ன வேணும் ஆகாரம் வேணுமா வேணாமான்னு அவன் வாயை திறந்து படிக்கணும்லடா சாமி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவர் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கோரஸாக கத்தியிருக்காங்க, சாமி எங்களுக்கெல்லாம் பசிக்குது ஆகாரம் வேணும் சாமி அப்படின்னு சொல்லி. உடனே சர்க்குரு அப்பா, ஏண்டா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஏண்டா கத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அந்த தெய்வமே நம்ம கிட்ட வந்து என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவர் அப்படி கேட்டா கூட இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாம தைரியமா சொல்லணும் அப்படிங்கறத தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா உண்மையா பார்த்தா நம்ம யாருக்குமே எதையும் சரியா அவர்கிட்ட கேட்க தெரியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம யாருக்குமே அவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தெரியல. நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம அப்பா கிட்ட கேட்கறதுக்கு கூட இவ்வளோ சங்கோஜப்பட்டு இவ்வளோ கூச்சப்பட்டு அல்லது ஒரு ஆணவமா இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம அப்பா கிட்ட கேட்கறதுக்கே வெக்கம் மானம் சங்கோஜம் கூச்சம் இந்த மாதிரி நாம வச்சுக்க கூடாது இல்லையா? மதுரை ஞான சபையில நடந்த சத் சங்கத்துல இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அங்க சந்திரசேகர சுவாமிகள் ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்க. அஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது வரைக்கும் என்னென்ன தெரியும் அல்லது அனுபவத்துல நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அது எல்லாமே அஞ்ஞானம்தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அஞ்ஞானத்திலிருந்து நாம விடுதலை பெறதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டெக்னிக் என்னன்னா, குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான் இல்லையா? நாம ஒரு விஷயத்த செய்யணும், இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி சர்க்குரு அப்பா கிட்ட சொல்லிட்டு செய்யறப்போ நாம என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அந்த பிளான் படி நடக்காது. அவர் நமக்கு ஒரு விஷயத்த உணர்த்தி அந்த விஷயத்த அவர் எப்படி நமக்கு உணர்த்தினாரோ அதே மாதிரி செஞ்சு முடிக்க வைப்பாரு. இப்போ குருவோட பேச்ச அப்படியே மீறாம செய்யறது மட்டும்தான் ஞானம். அதனால இந்த டெக்னிக் என்னன்னா,
நம்மளுடைய அஞ்ஞானத்தை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நம்மளுடைய குரு நமக்கு என்ன சொல்றாரோ, என்ன உணர்த்துறாரோ அதை நாம அப்படியே செய்யறது தான் உண்மையான அறிவு. இப்படி குருநாதருடைய வார்த்தைய எந்த ஒரு சந்தேகமும் படாம அப்படியே செய்யறது தான் உண்மையான சரணமா இருக்க முடியும். ஒரு முறை சித்தராஜ சுவாமிகள் நம்மளுடைய சர்க்குரு அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. சித்தராஜ சுவாமிகள் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஓமலூர்ல ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற சிவபிரபாகர சித்த யோகி ஐயாவுடைய சீடர் தான் சித்தராஜ சுவாமிகள். அவர் ஜீவசமாதி அடைகிறதுக்கு முன்னாடி அடுத்ததா நான் பழனிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவசமாதி அடைஞ்சதாகவும், அதனால சித்தராஜ சுவாமிகள் அவரை தேடி பழனிக்கு வந்ததாகவும், கணக்கன்பட்டியில இருக்கிற சர்க்குரு அப்பா தான் தன்னுடைய குருநாதரான சிவபிரபாகர சித்தயோகி அப்படின்றத அவர் உணர்ந்ததாகவும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு தடவை சித்தராஜ சுவாமிகள் நம்மளுடைய சர்க்குரு அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சாக்கடை போயிருந்திருக்கு. அதுல அப்படியே நிறைய நரகளா இருந்திருக்கு. சர்க்குரு அப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுல இருந்து தண்ணிய மோந்து வைடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தராஜ சுவாமிகள் ஐயாவும் தண்ணிய வாட்டர் கேன்ல மோந்து அங்க மேல வச்சிருந்திருக்காங்க. அப்போ வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாகமா அவருக்கு இருந்திருக்கு. அப்போ சர்க்குரு அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேய் தாகமா இருக்குல்லடா சாமி, அந்த தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை பார்த்தா முழுக்க நரகலா இருக்கு. ஆனாலும் தன்னுடைய குருநாதர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அந்த தண்ணியை அவங்க குடிச்சிருந்திருக்காங்க. இதில் நம்மளுடைய அனுபவ அறிவு என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதில் நிறைய பாக்டீரியா இருக்கும், நிறைய கிருமிகள் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை அது ஏற்படுத்தலாம். அதனால இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் நம்மளுடைய அனுபவ அறிவு நமக்கு சொல்லும். ஆனால் இங்கே நம்மளுடைய அனுபவ அறிவு என்ன சொல்லுதோ அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய குருநாதர் என்ன சொல்றாரு, நாம அந்த தண்ணியை குடிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் அதை அப்படியே குடிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல என்னுடைய அறிவு, இந்த உலகம் எனக்கு இதுவரைக்கும் என்ன கற்றுக் கொடுத்ததோ அந்த அறிவு எனக்கு வேண்டாம். அதை நான் தூக்கி ஓரமா வச்சுட்டு என்னுடைய குருநாதர் எனக்கு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை நான் அப்படியே கேட்கிறேன். அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த ஞானம். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சோம்னா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் நம்ம செய்ய முடியுமா? இப்ப இருக்கிற வாழ்வியல் சூழல்ல நம்மளால எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நாம் எல்லா விஷயங்களும் கேட்டு கேட்டு அவருடைய வார்த்தைகள் படிதான் நடப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவரை நம்பி முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்திலையும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை அவருக்கு இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டதும் என்ன நினைப்போம்னா, ஓகே இனிமே நம்ம சர்க்குரு அப்பா சொல்றதை தான் நம்ம அப்படியே செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வாழ்வியல் சூழல்ல இந்த உலக மாயையில நாம அந்த வைராகியத்தை விட்டுடுவோம். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பிறர் சொல்ல கேட்டு நடக்கிறது அறிவான செயலாக இருக்க முடியாது. ஆனால் குருவோட சொல்ல கேட்டு நடக்கிறது மட்டும்தான் அறிவு. இங்கே நம்ம யாருடைய சொல்ல கேட்டு நடக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கவனிக்கணும். நடக்கின்ற செயலெல்லாம் உன்னருளால் என்ற பின் நான் என்று சொல்லுவதில் அர்த்தம் ஏதுமில்லை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வரிகள் கொண்ட பாட்டு மதுரை ஞான சபையில இருந்து வர்ற பாட்டு ஒன்று இருக்கு. இந்த வார்த்தைகள் படி பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில என்ன செயல் செஞ்சாலும் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளுடைய மனசு என்னென்னமோ பேசிட்டே இருக்கும். அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நாம என்ன வேலை செஞ்சாலும் அதை சர்க்குரு அப்பா கிட்ட சொல்லிட்டு நம்ம செய்யறப்போ அந்த வேலையில இயல்பாவே ஒரு நேர்த்தி இருக்கு. இத கண்கூடா நான் பார்த்திருக்கேன். ஒருத்தவங்க கூட சொல்லியிருக்காங்க, நான் ஒலையில அரிசி போடுறப்ப கூட சர்க்குருவே சரணம்னு சொல்லி தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையாவது நம்ம பக்தியோட கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே போதும். இங்க நம்ம என்ன ஒரு விஷயத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு செய்யறப்போ நம்மளுடைய அனுபவ அறிவை வச்சுதான் நம்ம போறோம். ஆனா சர்க்குரு அப்பா நமக்கு சொல்றபடி நம்ம வாழ்றப்போ நம்ம உண்மையான ஞான வாழ்க்கை வாழ்றோம். ஆனா அவர் சொல்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, தொடர்ச்சியா அவர்கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு செய்யறப்போ எந்த விஷயத்த நாம செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத அழகா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு அடுத்தடுத்து உதவிகள் கொடுப்பாரு. நாம எந்த விஷயத்த செய்யக்கூடாது, அதனால நமக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த நம்ம செய்யறதுக்கு ஒரு சின்ன உதவி கூட கிடைக்காம
எல்லா பக்கமுமே நமக்கு அந்த வேலையை செய்ய விடாம தடுத்து நிறுத்துவாரு. ஒரு முறை கணக்கன்பட்டியில நைட் 9 மணி இருக்குமா. அப்போ சர்க்குரு அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செவர் கட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ சர்க்குரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, டேய் சாமி, இந்த செவரை அகலமா வச்சாதான் இந்த செவரு விழுகாது அப்படின்னு சொல்லிட்டு கைய நல்லா அகலமா வச்சு காமிச்சு, இந்த அகலத்துக்கு இவ்வளோ நீளத்துக்கு இந்த செவரை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குரு அப்பா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி செவர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குரப்பா அங்கேருந்து நகர்ந்துட்டாங்க. இப்போ அங்கே இருந்த பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். சாமி இந்த மாதிரி அகலமா நீளமா செவர் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அதே மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பக்தர் சொல்லியிருக்காங்க, சாமி இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இவ்வளோ கல்லுக்கு எங்கே போகிறது, அவர் அப்படி தான் சொல்லிட்டே இருப்பார், ஆனால் நம்ம கரெக்டாக இந்த அளவு மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எப்படினாலும் அவர் இடிக்க தானே போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சர்க்குரப்பா ஒவ்வொரு கட்டடத்தையும் கட்ட சொல்லுவார், கொஞ்ச நேரத்துலேயே அதை இடிக்க சொல்லிடுவார். அதனால இந்த பக்தர் என்ன நினச்சிட்டாருன்னா, அப்போது இவர் சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. உடைக்கிற செவரை அகலமாக கட்டினா என்ன, ஒல்லியாக கட்டினா என்ன, உடைக்கிறது உடைக்க போகிறாங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லியாக செவரை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சர்க்குரு அப்பா இந்த சம்பாஷணைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக கட்டிலில் படுத்திருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. குருவோட சொல்ல இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கூட அவர் கவனிச்சுட்டே படுத்திருந்திருக்கலாம். இப்போ இவங்க பேசின எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அனுபவத்தில் இருந்து தான் இந்த விஷயத்த செய்யலாம், இப்படி செய்யலாம், அவர் எப்படினாலும் காலையில் எழுந்திரிச்சு உடைக்கத்தானே சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இங்கே கல் பத்தலை அதனால் இருக்கிறத வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தங்களுடைய அனுபவ அறிவை வச்சு தான் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே 4 பக்கமும் செவரு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மேலே அந்த கூரை மாதிரி ஷெட் மாதிரி போடுவாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் கவனிச்சுட்டே படுத்திருந்த சர்க்குரப்பா டக்குன்னு எழுந்திரிச்சு, என்னடா சாமி செவர்லாம் வச்சு முடிச்சாச்சா, வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சர்க்குரப்பா எழுந்திருக்கிறதுக்குள்ள 2 மணி நேரத்தில் நல்ல சுத்தமாக வீடை கட்டி முடிச்சிட்டோம், அதனால ரொம்ப திருப்தி இவங்களுக்கு. அப்போது சர்க்குரப்பா அவரை கூப்பிட்டுருக்காரு, டேய் சாமி இங்கே வா அப்படின்னு சொல்லி. அப்போது சர்க்குரப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய் சாமி இங்கே வா, இந்த கட்டில் தூக்கி நீ கட்டியிருக்கல அந்த கட்டடத்துக்குள்ளே போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இருந்த எல்லா பொருட்களையுமே அங்கே உள்ள தூக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சர்க்குரப்பா உள்ளே போய் படுக்கிறாங்க. இப்போ சர்க்குரப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேய் சாமி எல்லாரும் உள்ளே போய் படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கட்டடத்துக்குள்ளேயே. அப்போது சர்க்குரப்பாவும் உள்ளே கட்டிலில் படுத்திருந்திருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க செஞ்ச செயல் தன்னுடைய சொல்ல கேட்டு இவங்க செய்யலை அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக சர்க்குரப்பா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு விதமாக சத்தம் எழுப்பியிருக்காங்க. சர்க்குரப்பா ஆன்னு சொல்லி காலை நீட்டியிருக்காங்க. அவ்வளோதான், டம்முன்னு செவரு கீழே விழுந்துருச்சான். ஏலே என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறது, இதுதான் சர்க்குரப்பா ஃபஸ்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல அகலமாக செவரு வைடா சாமி, இவ்வளோ அகலத்துக்கு வையின்னு சொல்லி கையையும் நல்ல அகலமாக விரித்து காமிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அவருடைய பேச்சை கேட்காம சுற்றி இருந்தவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சதுனால இப்போ என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத சர்க்குரப்பா அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு பாடமாக நடத்தியிருக்காங்க. இப்போ சர்க்குரப்பா நல்லா திட்டினாங்களாம். அறிவு இருக்கா உங்களுக்கு, நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காங்க. இப்போ சர்க்குரப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேய் செவரெல்லாம் உடடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப நான் சொன்ன மாதிரியே கட்டுடா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த நேரத்திலேயே காலையில் 5 மணி ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் நல்ல வேலை பார்த்துருக்காங்க. அப்போ தான் படுத்திருந்திருக்காங்க. உடனே செவரும் இடிஞ்சு விழுந்திருக்கு. இப்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலையை செய்யணும். அப்போது எப்படி கல் வைக்கணும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்லி, இந்த மாதிரி வெயி, இப்படி பூசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்க ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போது எல்லாமே சரியாக முடிஞ்சிருக்கும். ஆனால் சர்க்குரு அப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்காம சுத்தி இருந்த மற்றவங்க சொன்ன விஷயங்களையும் தன்னுடைய அனுபவ அறிவு என்ன சொல்லுது அல்லது மற்றவங்க சொல்றதுல
அனுபவத்தோட அவங்க சரியா தானே சொல்றாங்க, அறிவா தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருந்தவங்க பேச்சை கேட்டதுனால நடந்த இந்த நிகழ்வை அந்த பக்தர் சொன்னாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நாம என்ன நினைப்போம், அஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா ஏதோ மூட நம்பிக்கைகளை நம்ம விடுறது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அஞ்ஞானத்தை விடுறதுன்னா நம்மளுடைய அனுபவ அறிவை அப்படியே தூக்கி எறிகிறது தான். குருநாதர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யறது தான். அஞ்ஞானத்துக்கான இந்த அற்புதமான விளக்கத்தையும் நாம அறிவோட ஞானத்தோட வாழணும்னா குருநாதர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை அப்படியே கடைபிடிக்கிறது தான் உண்மையான ஞானம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கையும் மதுரை ஞான சபையில நடந்த சத்சங்கத்து மூலமா கத்துக்கிட்டேன். அதை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நாம தொடர்ந்து சர்க்குரு அப்பாவோட நம்மளுடைய பயணத்தை தொடர்வோம். சர்க்குருவே சரணம்.